இல்லடி, இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. பிரீத்தி என்னடி ஆச்சு? இதுக்கு அதுக்கும் குட்டி போட்டு போனோமா நடந்துகிட்டே இருக்க? கடுப்பா இருக்குடி, கடுப்பா இருக்கு. ஏன் என்னாச்சு? என்னடி மறந்துட்டியா? ஃபர்ஸ்ட் அந்த அருண் தான் நம்மள அசிங்கப்படுத்தலாம், இப்ப அந்த நிதிஷ் எப்படி பேசுறான் பாத்தியா? ஆமா நானும் பார்த்தேன். ஒரு விஷயம் கவனிச்சியா? 2 பேரும் லவ் பண்றாங்களாம் இப்ப. ஃபியூச்சர் வைஃபா. நடக்க விடக்கூடாதுடி, நடக்க விடவே கூடாது. இவளுங்க கிடைச்சதுக்கு என்னடி இப்படி சொல்றானுங்க? இன்னும் பேரழகிங்கெல்லாம் கிடைச்சா விட்ரி, அவங்களோட டேஸ்ட் அவ்வளோதான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? நமக்கு என்னடி குறைச்சல்? ஏன்டி நம்மள தேடி வர மாட்டானுங்க? அதுக்குள்ளே தான் போய் அவளுங்க பிடிச்சிடுறாளுங்களே, எங்கன்னு அப்புறம் நம்மள தேடி வர்றது? பேசாம நானும் இந்த சக்தி பின்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் போல. இன்னும் விக்ரம் யாரு கூடயும் செட் ஆகல, நோட் பண்ணல, அதனால விட்டுறாது, கை விட்டுறாது, சரியா? ஆமாண்டி, எனக்கு என்னவோ அவனை கரெக்ட் பண்றது கஷ்டம்தான் தோணுது. அப்படி சாதாரணமா இட போட்டுறாதடி. இவளுங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே பண்ணல, ஆனா தானா எல்லாம் செட் ஆகல. இந்த நமக்கும் செட் ஆகும். புரியுது, ஏதாச்சும் பண்ணணும்டி. ஆனா 2 பேர் சேர்ந்து நம்மள ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அந்த கோவம் தாண்டி எனக்கும். இப்ப என்ன தெரியுமா எனக்கு கவலை? நம்மளால அவளுங்களை ஒன்றும் பண்ண முடியல, ஆனா அவளுங்க நம்மள வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு அவளுங்க டெவலப் ஆயிட்டாளுங்க. ஆமாண்டி, அதை நினைச்சாதான் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. இப்படியே விட்டோம் நிலைமை ரொம்ப மோசமாயிரும்டி. கூடிய சீக்கிரத்துல இது எல்லாத்தையும் மாத்தணும், எல்லாரையும் சீக்கிரமாவே பிரிச்சு விடணும். ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்டி. அப்ப நம்ம நடுவில் புந்து கிளச்சி விட்டுற வேண்டியதான் எல்லா ஜோடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். எவ்வளோ கோவம் வந்தாலும் கட்டுப்படுத்திட்டு இருக்கணும்டி. இது வீணா போன சொட்ட மாட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்றதுனே தெரில. ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை. இதுல லீவ் போட்டு வீட்லயே உட்காந்துக்குச்சு. சரி விடு, என்ன பண்றது? டேய் சக்தி, நீ சொன்னது கரெக்ட் தான்டா. அவங்க தனியா விட்டு போனதுதான் பரவாயில்ல, அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குறாங்க. விக்ரம் கொடுத்த ஐடியா தாண்டி இது. ஓ அப்ப சரி, ஏதோ ஒர்க் அவுட் ஆனா சரிதான்டா. அம்மா துர்கா கதை என்னதாச்சு? டெய்லியும் போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. செட் ஆச்சுன்னா பரவாயில்லடி. கவலையே படாதடா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும். அவ உனக்கு தான். இன்னைக்கு போகலாமா வேண்டாமான்னு தோணுது. ஏன்டா போய் பார்க்க வேண்டியதானே? இல்லடி, ரொம்ப டயர்டாக இருக்கு. நம்ம ஆஃபீஸ்க்கும் கேண்டீனுக்கும் மேலே கீழே இறங்கி இறங்கி ஏறி ஏறி அப்படியே உடம்பெல்லாம் வலிக்குது. போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும், அப்படி இருக்கு எனக்கு இப்போ. சரி, அட்லீஸ்ட் ஃபோன்னாச்சும் பேச அவள்கிட்ட. கண்டிப்பாக பேசுவேன். எப்படி அவள்கிட்ட பேசாமல் இருக்கிறது? சக்தி நல்லா டெவலப் ஆயிட்ட. ஆமாம், லவ்னு ஒன்று வந்துச்சுன்னா டெவலப் ஆகணும்ல. சரி, அங்கே பாரு ஒருத்திய ரொம்ப நேரமாக ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. என்னவாடா இருக்கு அவளுக்கு? என்ன திடீர்னு அருண் ஒரு பொண்ணுக்குன்னு சொல்கிறான்? இந்த பொண்ணு யாரா இருக்கும்? அவன் எப்படி இன்னொரு பொண்ணு? நான் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. இருந்தாலும் கடுப்பாகுதே. இல்லை பொய் சொல்கிறானா? இல்லையே, உண்மையை சொல்கிறனால தான் கார்டு கூட கொடுத்துருக்கான். நாளைக்கு ஷாப்பிங்க்கு வேற போகணும். என்ன பண்ணுறது இப்போ? ஐயோ, யாரா இருக்கும் அந்த பொண்ணு? ஒருவேளை இன்டர்வியூ எடுத்தாலே அந்த பொண்ணா இருக்குமோ? யாத்தி எருமை. என்னடி போலாமா? அப்படி என்னடி யோசிச்சுட்டு இருக்க? கூப்பிடுறது கூட காதல் இல்லாத அளவுக்கு. இல்லடி, நாளைக்கு ஷாப்பிங் வேற போகணுமா? நாளைக்கு தான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நாளைக்கும் ஒர்க் வந்துருச்சா, அதான் கடுப்பா இருக்குடி. சீக்கிரமா போய் முடிச்சுட்டு வந்துடலாம், சரியா? அப்புறம் அவர் சொல்லிட்டாரு, எப்படி செய்யாம இருக்கிறது? ஆமா, நீ எதுக்கு அவரை ப்ரோன்னு கூப்பிட்டு இருக்க? கேட்டுவிட்டாலே இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். உன்னதாண்டி தெரியல, திடீர்னு கூப்பிடணும்னு தோணுச்சுடி. இல்லையே, நிதிஷ் சாரோட ஃப்ரெண்டு தானே அவரு, அதனால அண்ணான்னு கூப்பிட்டேன். அதுல என்ன இருக்கு? ஓ அப்போ சரி சரி, வாங்க போலாம், சாப்பிட்டு போயிடலாம்.
ஆ வர்ஷாவை வர சொல்லிட்டேன்டி. அண்ணாட்டு சொல்லிட்டியா? அவர்கிட்டயும் சொல்லிட்டேன், வந்துடுவாரு. சரி வாங்க நம்ம போலாம். டேய் சக்தி, வருஷா எப்பதான்டா வருவா? வரேன் தாண்டி சொன்னான். சார் ஏன் சிவா நான் வரல? அவனை வாடா வாடான்னு கூப்பிட்டேன்டி. என்னால் முடியல போடா, நான் போய் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன அண்ணா இந்த சிவானா அப்படி பண்றாங்க? அவன் எப்பயுமே அப்படிதான் ஆர்த்தி. அதுக்கு சாப்பிட்டு போய் தூங்கலாம்ல. அவனுக்கு சாப்பாடுலாம் தேவையில்லை, நல்லா தூங்கணும் நிம்மதியா, அதுதான் அவனுக்கு. ஓ அம்மா, யாரோ வருவாங்கன்னு சொன்னீங்க, யார் வரா? வெயிட் பண்ண, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. அப்படி யாரதான் கூப்பிட்டுருக்க நீ? அட வெயிட் பண்ண ஆர்த்தி, சர்ப்ரைஸே உனக்கு தான். மச்சான் நான் வந்துட்டு சொல்லிட்டேன், நான் என் ஆளோட ஆஃபீஸில் போய் அவள் பேர்னாச்சும் ஏதோ விசாரிச்சுட்டு வரேன். அதனால நான் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பிடுவேன்டா. சரிடா, சரி வா. இதோ வந்துட்டாங்களே. டே அருண், ஐயோ இவனா? ஹாய் மச்சி, இங்கே தான் இருக்கியா? வாங்க, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க வாங்க. இது விக்ரம், நீங்க உட்காந்துக்கோ. அருண், ஆர்த்தி பக்கத்தில் பாரு இடம் இருக்கு, நீ அங்கே உட்காந்துக்கோ. ம் சரிடா. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். அருணா சாப்பிடுங்க, எதுக்கு இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க சும்மா? சாப்பிட்றேன் சிஸ்டர், சாப்பிட்றேன். ஏய் விக்ரம், நீ தானே சீக்கிரம் கிளம்பணுன்னு சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு. ஏன்டா, என்ன ஏதாச்சும் வேலையா? ஆமாண்டா, ஏதோ ஒர்க் இருக்கான், அதனால சீக்கிரமாக போகணுன்ட்டு இருந்தான். அதான் சீக்கிரம் சாப்பிட்டு போன்னு சொன்னேன். சரி விக்ரம், சாப்பிட்டு கிளம்பு. ம் ஏய் மச்சான், என்ன உன் ஆளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு போறியா? ஆமாண்டா, சும்மா விசாரிச்சு பார்க்கலாம் தான். என்ன ஆளா? என்னடா சொல்லவே இல்லை என்கிட்ட? அது ஏன்டா கேட்குற? சக்தி எல்லாத்தையும் சொல்லுவான், எனக்கு டைம் இல்லை. ஓ சரி சரி, நடத்து. ஏ ஆத்தி, ஒழுங்கா அருண் சார்ட்ட பேசு. நல்லா பேசி எப்படியாச்சும் கனெக்ட் ஆகுடி அவர் கூட. இவ வேற நிலமை தெரியாம பேசுறாளே. ஏ ஆத்தி, உன்ட்டாதாண்டி. சரிடி சரி. என்ன ஆர்த்தி? சொல்லுங்க சார், ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? ஏய் ஆஃபீஸில் தான் அப்படி கூப்பிட்டு தொலைகிற, இங்கேயும் மாடி. சார் ஏதோ ஹெல்ப் வேணுமா சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். கேட்டால் மட்டும் செஞ்சிட்ட மாதிரி தான். என்ன சார்? இல்லை, இப்போவும் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கியே, இப்போ வரைக்கும் உனக்கு அதான் பிடிக்குமா? ஆமாம் சார், எனக்கு எப்பயுமே தான் பிடிக்கும். நான் கூட அதுக்குள்ளே வேறு டிஷ் மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன். இல்லை சார், எனக்கு எப்பயுமே அதுதான் ஃபேவரட், என்றைக்கும் அது மாறாது. ஓ அப்போ நான் ஏய் ஆர்த்தி, பொறுமையா சாப்பிட்றீ, தண்ணி குடிக்கலனா? சரி விக்ரம், சரி. ஆத்தி என்னடியாச்சு, தண்ணி குடி. இல்லை பரவாயில்ல, ஒன்றும் இல்லடி. சரி சரி, எப்படியாச்சும் அருண் சார்ட்ட பேசுடி. பேசுகிறேன்டி. ஏ ஆர்த்தி, சொல்லார் சார். அதான் உன் வாயிலே வருதில்ல அருண், கூப்பிட்றதுக்கு உனக்கு என்னடி? அது சாரி சார், தெரியாமல் வந்துச்சு, இனிமே வராது. ஏன் அத்தி இப்படி பண்ணுற? பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு உனக்கு என்ன? சாரி சார், என்னால் முடியாது. சரிடி செல்லம், விடு. என்ன ஏன் நான் கூப்பிடக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லை? சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரி சரி, நீ சாப்பிடு. நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நீ சாப்பிடு. ஏ ஆத்தி, நான் வேணா ஊட்டி விடவா? ஏய் ஆர்த்தி, என்னதான் ஆச்சு உனக்கு இன்னைக்கு? என்னடியாச்சு ஆத்தி? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் அப்பயே சொன்னேன்டி உன காரமா சாப்பிடாதுன்னு, கேட்டியா? எதுக்கு தான் இவ்வளோ காரத்தை சாப்பிட்றியோ தெரில. டே, அவள் இன்னைக்கு சாப்பிட்றது கம்மிடா, இன்னும் அதிகமாக சாப்பிடுவா அவள். இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் தண்ணி குடிச்சிட்டேன், சரியாயிடுச்சு. ஏ ஆத்தி, மறுபடியுமா? ஏ ஆத்தி. சரிடா, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அப்பாடி, இவனும் கிளம்பிடுவான். ஏன்டா அதுக்குள்ளேயே? நான் தான் சொன்னேன்ல. சரி சரி, போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட்ரா. ஏன் அவ்வளோ சீக்கிரமா கிளம்புறீங்க? முக்கியமான வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன். சரி ஓகேடா, பார்த்து போ. டே அருண், நீ சாப்பிட்டு பொறுமையா வா, நான் கிளம்புறேன். சரிடா, நீ பார்த்து போ. இவன் கிளம்பலையா? சரி பாய் எல்லாருக்கும். நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. சரி. இவனும் போயிடுவான்னு நினைச்சேன், கடைசியில் இங்கேயே இருந்துக்கிட்டானே. என்ன டார்லிங், நானும் போவேன்னு நினச்சியோ? இல்லை 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 இல்லை. ஏ ஆர்த்தி, நடிக்காதடி, எனக்கு தெரியாத உன்னை பற்றி. அப்படிலாம் நினைக்கல சார். ஏய் செல்லக்குட்டி, எதுக்கு இப்படி என்கிட்டயே போய் சொல்கிற? ஐயோ, இவன் வேற செல்லக்குட்டி வெள்ளக்குட்டின்னு என்னை சாவடிக்கிறானே. ஏ ஆர்த்தி. சார் சொல்லுங்க. நான் ஊட்டி விட்டுமா? ரொம்ப நாள் ஆச்சுல உனக்கு ஊட்டி விட்டு. ஐயோ வேணாம் சார், பரவாயில்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன். என்ன இன்னும் வருஷம் ஆளை காணோம், எங்கே தான் போனாவ? அதாண்டி எனக்கும் தெரில, வருவா.
என்ன ஆர்த்தி பழசெல்லாம் மறந்த மாதிரி நடிக்காத சரியா? சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க சாப்பிட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏய் அருண். வர்ஷா வாடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. உன்னை பார்த்தே எத்தனை வருஷம் ஆச்சு இல்ல? ஆமாண்டி, எப்படி போகுது ஒர்க்லாம்? வேலை வச்சு கொல்றாங்கடா. வர்ஷா நீ பேசாம இந்த கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆயிரண்டி. நான் தான் 1.5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டேனே, எப்படி வருது? சரி, அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலாம். நீங்க வாடி பார்த்துக்கலாம். சரி அருண். ஆத்தி. என்னடி? வருஷம் அப்படின்னு நின்றுட்டே இருக்க போறியா? வா வந்து சாப்பிடு வா, பசிக்குதுன்னு சொன்னேன்ல. ஆமாண்டா, சரியான பசி எனக்கு. இன்னைக்கு என்ன எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்க? ஏன்டி இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணா சாப்பிட்டது இல்லையா? இல்ல அருண் வந்திருக்கான், அதான் சர்ப்ரைஸா இருக்கு. ஆமா வர்ஷா, நீ இங்க தான் இருக்கியா? ஆமாண்டா, ஆத்தி நானும் இங்க தான் இருக்கோம், ஒன்னா தான் தங்கியிருக்கோம். ஓ, அவ சொல்லவே இல்லை என்கிட்ட. ஆஹா, எல்லாரும் என்னையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஆத்தி உனக்கு அருணை தெரியுமா? தெரியுமே, எல்லாரும் ஒன்னா தான் படிச்சோம். போச்சு, உடைச்சிட்டா, ஒரேடியா உடைச்சிட்டா. ஆத்தி அப்புறம் எதுக்கு யாரோ மாதிரி நடந்துட்டு இருக்க? கேஷுவலா இருக்க வேண்டியதானே? ஆமா, இனிமே கேஷுவலா இருக்க. என்ன ஆத்தி, இனிமே அருண் தானே கூப்பிடுவ? இவன் வேற. சரி, அப்புறம் என்ன, எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தானே, வாங்க என்ஜாய் பண்ணலாம். ஆமா ஆமா. ஏன் அருண், ஏன் இப்படி பண்ற? நான் உன்னை விட்டு விலகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா என்னால விலகவே முடியாது போல. நான் என்ன பண்றது இப்ப? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அருண். ஆர்த்தி, இப்ப நீ என்ன சொன்ன? போச்சு, மனசுக்குள்ள பேசணும்னு நினைச்சு வெளில பேசிட்டேனா? உன்னதாண்டி. சாப்பிட்டாச்சுல, எல்லாரும் கிளம்பலாமான்னு கேட்டேன். கிளம்பலாமே. இவ வேற ஏதோ இல்லை சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஏதோ மறைக்கிறா.